ஆசீர்வாத மனோகரன் அவர்களே, சேகரகுரு இரோமி அவர்களே, தலைமை ஆசிரியர் சத்யசிகாமணி அவர்களே, டீச்சர்ஸ், மாணவர்கள், அவங்களுடைய பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி மேடையில் பேசலாம் ஒன்றுமே வழக்கமே கிடையாது. அதனால் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கேன். இந்த பள்ளிக்கு எப்போவுமே எனக்கு வர்றதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு அடிப்படையாக எனக்கு படிப்பை கொடுத்ததே இந்த பள்ளி தான். என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே இந்த பள்ளியில் தான் படித்தோம். அதனால் இப்போ நான் முன்னேறி இருக்கிறதுனா இந்த பள்ளியினுடைய படிப்பினால் வந்தது தான் எனக்கு அடிப்படை கொடுத்தது. அதனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஐ ஓ சம்திங், ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் தி ஸ்கூல். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால நான் இந்த ஸ்கூலுக்கு பண்ணேனே தவிர மற்றபடி நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு 10 நாளில் மறுபடியும் ஒரு பரீட்சை வந்துடும். பரீட்சையில் படிக்கணும், அதுக்கு எழுதணும், மார்க் என்னன்னு பார்க்கணும். அதனால் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நல்லா இருந்தாலும் பள்ளிக்கூடம் படிக்கணுமேனு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கவலையாக இருக்கும். அது படிப்பெலாம் முடிஞ்ச பிறகு இப்போலாம் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்து பிள்ளைகள்லாம் இந்த பில்டிங்லாம் கட்டி வைக்கிறது, பிள்ளைகள் கட்டுறவங்களாம் பார்த்தா நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி உட்காந்து பார்த்து எனக்கு பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் ஃபேமிலி, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நீங்கள் இந்த மாதிரி பெருமைப்படுத்தினதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வேறு என்னுடைய மருமகள் ஒரு அமெரிக்கன் லேடி. அவளும் இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு நர்சிங் ஸ்கூல் படிச்சிருக்கேன். அவளுக்கு இந்த மாதிரி ஸ்கூலை பார்த்து அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே எப்படிலாம் படிக்கிறாங்க, இப்படி எங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கிறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் போனடா வரும்போதெல்லாம் ஸ்கூலில் பார்த்து வந்தேன். அவள் இப்போ 2 வார்த்தை பேசுவாள். அது பேசின பிறகு நீங்கள் அதை நான் ஆங்கிலத்தில் தமிழில் மாற்றி சொல்லுறேன். அப்புறம் பார்க்கலாம். ஸோ எரிகா ஜீவன் will come here and give a few words. Say a few sentences. Okay. Hello, my name is Erica Jeevan. I am the daughter-in-law of Dr. Jeevan, and I want to thank you for having me. I've spent today learning about, first of all, I'm a nursing student, and I spent today learning about how the education works here in India. And I would just like to say that I'm so impressed with the dedication and hard work and enthusiasm that the students have here. எவ்வளோ தூரம் இது தமிழில் மாற்ற சொல்ல போகிறேன்னு தெரில. பட் ஸ்டில் இங்கே I don't know what all you say. Thank you for having me. Okay. And then I said that I spent today kind of learning about how the education works here. இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே எப்படிலாம் படிக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். And I currently live in the United States, and in the United States we have a lot of things, but education is one thing that's lacking. It's not as rigorous as it is here, and I think that's something we fall short of. You're getting a really good education here, and that's something that most Americans don't take as seriously. இங்கே உங்களுக்கெல்லாம் படிப்புக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க.
அமெரிக்காவில் பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் அவ்வளோ வாய்ப்பு அங்கே இல்லை. I forget where I left off. Oh gosh. I forget what I said last. So with a good education, many doors will open up for you. You can achieve a lot of things. Outside of education, other achievements in life. The greatest day of my life was the day that I got engaged to my husband, which is Dr. Jeevan's son. And then the second happiest day was the day that I got married. And when I got married, I also got a huge family that I am incredibly proud of. And I'm so proud of all of their work that they do for the community. And I would just like to thank them and thank you for having me. எனக்கு இவ்வளவு இன்விடேஷன் கொடுத்து என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முதல் உண்மையான அன்பு உண்டான நாள் வந்து எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண நாள். அதுக்கு பிறகு கல்யாணம் நடந்த நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாள். இந்த ஃபேமிலிலையும் இந்த கம்யூனிட்டிலையும் நான் ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சிறப்புரை ஆற்றிய திருவாரூர் ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தினுடைய முதல் பேராயரும் மக்கள் பேராயரும்